கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். இன்று கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கும் ஆசீர்வாத வசனம் யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். பிரியமானவர்களே, இதில் நாம் 3 காரியங்களை குறித்து பார்க்கிறோம். முதலாவது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக வருகிற எல்லா போராட்டங்களையும் எல்லா பாடுகளையும் நாம் சகிக்கிறவர்களாக அதை மேற்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் பாக்கியவான் என்று கர்த்தருடைய பார்வையில் தெரிகிறோம். இரண்டாவது, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்கிறார். இரண்டாவது காரியம், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, உத்தமன் என்றால் உண்மையுள்ளவன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் உண்மையாக நடக்கும் பொழுது, எல்லா காரியங்களிலும் நீதியாய் நாம் இருக்கும் பொழுது, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை நம்முடைய வாழ்க்கையில் தருகிறவராய் இருக்கிறார். மூன்றாவது காரியம், தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் மீது நாம் அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு உங்களுடைய அன்பு உலகத்தில் இருக்குதா, இல்லைன்னா உலக பொருள் மீது இருக்குதா, இல்லைன்னா உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதன் மீது இருக்குதா என்றால் ஆராய்ந்து பாருங்க. நம்முடைய அன்பு இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருப்பதாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்கிற அன்பு நமக்குள் வரும் பொழுது நாம் பிறரிடம் அன்பு செலுத்துகிறவர்களாக நாம் இருப்போம். ஒருவேளை நீங்கள் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய போராட்டம் இருக்குது, நான் எப்படி இதெல்லாம் சகிச்சுட்டு வாழ முடியும், என்னால் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? பிரியமானவர்களே, உங்களுக்காக ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 13:4 அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். பிரியமானவர்களே, அன்பு சகலத்தையும் தாங்கும். நீங்கள் உங்களுடைய அன்பை கர்த்தர் மீது வைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா போராட்டங்களிலும் இருந்து நிச்சயமாக உங்களால் வெளியேறி வர முடியும். பிரியமானவர்களே, உங்களுடைய அன்பை கர்த்தர் மீது நீங்கள் வைக்கும் பொழுது, அவரை நீங்கள் சார்ந்து நிற்கும் பொழுது, உங்களுடைய உலக வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டங்களையும் நீங்கள் மேற்கொள்கிறவர்களாக இருப்பீர்கள். எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் தாங்குகிறவர்களாக, நீங்கள் சகலத்தையும் நம்புகிறவர்களாக, சகலத்தையும் விசுவாசிக்கிறவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நீங்கள் சகிக்கிறவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணின ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. இன்று என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. எங்களுக்கு இன்று நீர் கொடுத்த ஆசீர்வாத வசனத்திற்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற இந்த ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்க. நாங்கள் ஆண்டவரே இந்த உலக பாடுகளை சகிக்கிறவர்களாக, ஆண்டவரே அப்பா, நாங்கள் உண்மை உள்ளவர்களாக நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. அது மாத்திரமல்ல அப்பா, உண்மையில் இருக்கிற அன்பை ஆண்டவரே உலகத்தில் இருக்கிற எந்த பொருளுக்கோ மனிதர்களுக்கோ நாங்கள் கொடுக்காதபடிக்கு எங்களுடைய முழு அன்பையும் ஆண்டவரே மீது வைக்க கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா, சொல்லப்பட்ட 3 காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறி நாங்கள் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு ஒரு கிருபை செய்யுங்க. இந்த காலை வேளையில் ஒரு அற்புதங்களை எங்களுடைய வாழ்க்கையில் கட்டளையிடுங்கப்பா. நாங்கள் ஆண்டவரே இந்த 3 காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் செய்ய முடியாதபடிக்கு தடை செய்கிற எல்லா தடை கற்களையும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி எங்களுக்கு முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக கர்த்தர் தாமே கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். சொல்லப்பட்ட ஜெபத்திற்கு நீர் ஆமென்றும் ஆமென் என்று பதில் கொடுத்து விட்டீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். உமது கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிறேன், வெறுமையாக்குகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.